இவன் ஏதோ குழப்பத்தில் இருக்கான். இப்படியே விட்டா மறுபடியும் பூங்கொடி பக்கம் போய் நிற்பான். இவனை இப்படியே விடக்கூடாது. சரவணா, சரவணா, சரவணா. அம்மா, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. வீட்டுக்கு பின்னாடி வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்க. கேட்டா எதுவும் இல்லைன்ற. அப்ப நான் உன்னை பார்த்துட்டு கண்டுக்காம உள்ள போயிட்டுமா? ஐயோ அம்மா, நிஜமாவே எதுவும் இல்லைம்மா. அப்போ கண்ணில் தூசி விழுந்துருச்சாப்பா? ஆமாம்மா. நான் என்ன சின்ன குழந்தையா? அம்மா, புரியுதுப்பா. என்னதான் இருந்தாலும் பூங்குடியை ஒதுக்கி வைக்கிறது உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். வேணா நீ அவளை உள்ள கூப்பிட்டுக்கோ. நாங்க வேணும்னா. அம்மா, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. இல்லப்பா, உன்னையும் நான் கஷ்டப்படுத்தல. நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் அதை உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைக்காக வேணா நான் ஒன்று பண்றேன். நான் வேணா நம்ம தோப்பு வீட்டுக்கு போய் அங்க இருந்துக்குவா. மா. ஆமாப்பா, நீ எதுக்கு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிற? இப்படி கணத்துக்கிட்ட வந்து குமரி குமரி ஏன் அழுதுகிட்டு இருக்கணும்? நீயும் பூங்குடியும் இங்கேயே இருங்க. நானும் ஸ்ருதியும் அப்படியே தோட்டத்து வீட்டுக்கு போய்க்கிறோம்ப்பா. என்னம்மா நீங்க? நான் எப்ப அப்படி சொன்னேன்? பூங்குடி தப்பு பண்ணிருக்கா? அவ வீட்டுல இருக்க வேணா வெளியே அனுப்புங்கன்னு நான் தானமா சொன்னேன். ஆமாப்பா, ஆனா அதெல்லாம் ஏதோ பேச்சுக்கு சொன்ன மாதிரில இருக்கு. நான் தான் ஏதோ உங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குப்பா. அம்மா, அவ தப்பு பண்ணிருக்காமா? நான் எப்படிமா அவளை வீட்டுக்குள்ள சேர்ப்பேன்? அப்புறம் எதுக்குப்பா இப்படி தனியா வந்து அழுதுகிட்டு இருக்க? ஆமாமா, ஒரே குழப்பமா இருந்துச்சு. அவளை சாமி மாதிரி பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை நல்லா பாத்துக்கிட்டேம்மா. அம்மா, நீங்களும் அவளை நல்லதாம பாத்துக்கிட்டீங்க. ஆனா அவ தப்பு பண்ணிட்டா. நான் அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணுமேமா. ஆனா அவ அந்த மாதிரி நடந்துக்கல. அவ இந்த வீட்டு மருமகளாவே இல்லம்மா. அவ தப்பு பண்ணிட்டாமா. என் தங்கச்சியை பத்தி கேவலமா பேசிட்டா. அவளை நான் உள்ள சேர்க்கவே மாட்டேம்மா. இல்ல சரவணா, அடிக்கடி நீ குழம்பி போறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேப்பா. இல்லம்மா, நான் தெளிவா இருக்கேன். இனிமே என் மனசுக்கு எந்த குழப்பமும் வராது. பூங்குடி பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்புமா. என்னன்னாலும் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன்.